ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். இந்த உலகத்தில பிசாசு நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம். அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். காரணம், நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தீமையை பிசாசு கொண்டு வந்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். Dear children of God, we know that everything works together for good to those who love God and those who are called according to the purpose of God. The devil may bring many troubles in your life, but God will make everything for your good. In the life of Joseph, there were many incidents. His own brothers were against Joseph, but they were all playing their role so that God's purpose in Joseph's life was fulfilled. Today, there might be many people, they are playing their role so that you will receive good things from God. Don't worry about it. The brothers of Joseph, they did evil to him, but God turned every evil into a good purpose in his life. He was put inside prison for no reason with a false accusation, but God brought him out of the prison and made him as the Prime Minister of Egypt. Today, I want to tell you, people may accuse you for no reason. God will bring you out. God will be the judge. God will prosecute for you. God will intercede for you. He will make everything works together for your good so that you will be a testimony for our Lord God. என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக அநியாயமாக பழி சுமத்தி உங்களை எப்படியாவது பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே மாட்டி விடுவதற்கு பிசாசு முயற்சி பண்ணினாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். நீங்கள் கவலைப்படாதிருங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நாம மகிமைப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அங்கேயும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்துகிறீர் என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், சகலவிதமான நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.